அனைத்து சலுகைகளுடனும் நீங்களும் குவைத், துபாய், அபுதாபி போன்ற நாடுகளுக்கு வெளிநாடு செல்ல வேண்டுமா? உங்களுக்கான விடுமுறை மற்றும் போனஸ் அனைத்து சலுகைகளுடனும் விதேசி வெளிநாட்டு வேலை வாய்ப்பு மையம். தொடர்புகளுக்கு இப்போதைய அலையுங்கள் 0742-800800. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய காலை வணக்கம். உங்கள் மீது சாந்தியும் சமாதானமும் உண்டாக எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்தவனாக இன்றைக்கும் குவைத்துடைய பல முக்கியமான செய்திகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். தெரியாத நண்பர்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தொடர்ந்தும் சப்போர்ட் பண்ணுங்கள். குவைத்துடைய டினார் மதிப்பு மூலதாக பார்த்தலாம். இலங்கைக்கான ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 1072 ரூபாய் 41% உள்ளது. இந்தியாவின் ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 308 ரூபாய் 15% உள்ளது. இது அல் முசைன் எக்ஸ்சேஞ்சினுடைய அப்ளிகேஷன் ஆன்லைன் ரேட் ஆகும். குவைத்துடைய பல பகுதிகளிலுமே அல் முசைன் எக்ஸ்சேஞ்ச் பிரான்ச் இருக்குது. அதே மாதிரி ஜமியாக்கள்லையுமே அவங்களுடைய மெஷின் இருக்குது. உங்களுடைய பணத்தை அனுப்பிக்கொள்ள முடியும். குவைத்துடைய பல எக்ஸ்சேஞ்சுகள்லையுமே அக்கௌண்ட் நம்பரை மறைச்சிடுறாங்க. இதை பற்றியும் உங்களுக்கு தொடர்ந்துமே தெரிய தருது. நீங்கள் ஏதாவது ஒரு புதிய எக்ஸ்சேஞ்சுக்கு பழைய பற்றுச்சீட்டோட போகிறீங்களா இருந்தால் நிச்சயமாக அதில் அக்கௌண்ட் நம்பர் சரியாக இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லாத பட்சத்தில் எழுதிட்டு போனாலும் பிழை இல்லாத அக்கௌண்ட் நம்பர் எழுதிட்டு போங்க. ஏதாவது ஒரு நம்பர் பிழைத்தாலும் கூட உங்களுடைய பணம் நாட்டுக்கு போய் சேராது. அந்த பணத்தை திரும்ப பெறணுமா இருந்தாலும் ரொம்ப நாட்களாகும் மறுபடியும் கட்டணம் செலுத்த வரும். அதே போல் எக்ஸ்சேஞ்சுகளில் பணம் அனுப்பி முடித்ததும் மறக்காமல் பற்றுச்சீட்டை செக் பண்ணி பாருங்கள். எல்லா டீட்டெயில்ஸும் சரியாக இருக்குதானே. ஏன்னா நீங்கள் சரியான டீட்டெயில்ஸ் கொடுத்துருந்தாலும் கூட எக்ஸ்சேஞ்சில் வேலை பார்க்குறவங்க பிளவுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அது மாதிரி பலருக்குமே நடந்திருக்குது. முடிந்த வரைக்கும் நீங்களும் உங்களுடைய கஷ்டப்பட்டு சம்பாதிக்கக்கூடிய பணத்தை நல்ல எக்ஸ்சேஞ்சுகள் மூலம் அனுப்புங்க. எங்கே அதிகமான ரேட் கொடுக்குறாங்க அப்படின்றது தெரிந்தாலும் மறக்காமல் கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள். குவைத்துடைய தங்க விலை பார்த்தலாம். 1 கிராம் 18 கேரட் தங்கத்தின் விலை 30 தினார் 602 ஃபில்ஸ். 1 கிராம் 21 கேரட் தங்கத்தின் விலை 35 தினார் 702 ஃபில்ஸ். 1 கிராம் 22 கேரட் தங்கத்தின் விலை 37 தினார் 415 ஃபில்ஸ். 1 கிராம் 24 கேரட் தூய தங்கத்தின் விலை 40 தினார் 802 ஃபில்ஸ். யுத்த நிறுத்தத்தின் முக்கிய தீர்மானம் இன்று ஆரம்பித்தது. பேச்சுவார்த்தைகள் பல நாடுகளுக்கிடையேயான தலைவர்களுடனான பேச்சுவார்த்தைகளும் ஈரானுடைய வெளிவிவகார அமைச்சர் அப்பாஸ் அரகாட்சி அவர்களும் இணைந்து தற்போதைய நிலைமையை பற்றி பேசுவதாக தெரிவிச்சிருக்கிறாங்க. இந்த பேச்சுவார்த்தையின் இறுதியில் நல்ல தீர்மானங்கள் கிடைக்கும் அப்படின்னு நம்புகிறதா அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவிச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி இன்றைய தினம் மாலை நடக்கும் பேச்சுவார்த்தையில் முக்கியமான சில தீர்மானங்கள் எடுக்கப்பட போவதாகவும் இதில் முக்கியத்துவம் கொடுக்கறது ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸுக்கு அப்படின்னும் தெரிவிச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி ஈரான் தரப்பும் சரியான ஒரு தீர்மானத்தை எடுப்பாங்க அப்படின்னு நம்புவோம். பார்க்கலாம் என்ன தான் நடக்குதுன்னு. சந்தோஷம். மொத்தமாகவே எல்லாமே அமைதியாகினா. அதே போல் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 30 கப்பல்கள் ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸை கடந்து ஈரானுக்கு பொருட்களை ஏற்றி செல்லக்கூடிய கப்பல்களை அனுப்பி வச்சிருக்கிறாங்க சென்டகாம் அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க. அதே போல் அமெரிக்கர்கள் வெளியேறதும் தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்குது அப்படின்றதும் மேலதிக தகவல் அப்படின்றதையும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இந்த சிச்சுவேஷனில் பல அமெரிக்கர்கள் தொடர்ந்துமே மிடில் ஈஸ்ட்டை விட்டு வெளியேறிக்கிட்டே இருக்கிறாங்க. அதே மாதிரி ஈஜிப்தில் மறுபடியும் ஒரு எர்த்குவேக், அதாவது 5.3 ரிக்டர் அளவிலான நில அதிர்வு பதிவாகி இருக்குது இன்றைய தினம் அதிகாலையில். இதில் பெரிய அளவில் எந்த ஒரு பாதிப்பும் இல்லை அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க. பாலஸ்தீனத்துடைய சில பகுதிகளிலையும் இந்த நில அதிர்வு உணரப்பட்டதாக தெரிவிச்சிருக்கிறாங்க. அதே போல் 2 அமெரிக்கா மற்றும் குவைத் நாட்டு ஆர்மி சீஃப்ஸ் சந்திப்பு ஒன்றை மேற்கொண்டிருக்கிறாங்க. அதே மாதிரி குவைத்துடைய சோசியல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் டாக்டர் அம்தல் ஹுவைலா பார்த்திங்கன்னா குவைத்தில் அந்த டிசபிலிட்டிஸ், அதாவது ஊனமுற்றோருக்கான பயன்களை இன்னும் அதிகரிக்க போகிறதா தெரிவிச்சிருக்கிறாங்க. அமைச்சரவை புதிய தீர்மானத்தை கொண்டு வந்திருக்கிறாங்க. இன்சூரன்ஸ் சம்மந்தமான ஹெல்த் இன்சூரன்ஸ் சம்மந்தமான பேச்சுவார்த்தை இப்போ போயிட்டுருக்குது. என்ன கொண்டு தூக்கி போட போகிறாங்கன்னு தெரியல. மறுபடியும் இன்சூரன்ஸில் அதிக ரேட்டை கவர் பண்ண போகிறாங்களான்னு தெரியல, பார்க்கலாம்.
அதே மாதிரி 10 கேஸ் சால்வ் ஆகியிருக்குது. திருட்டு கேஸ். ஒரு நபர் வந்து ஃபேக் போலீஸ் பிடிபட்டிருக்கிறாரு. கிட்டத்தட்ட 10 திருட்டு கேஸஸ் சம்மந்தப்பட்டது தெரிய வந்து இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா 2 பேர் வந்து குற்றவாளிகள் வந்து ஒருத்தர் தப்பி ஓடுறதுக்கும் இன்னொருத்தர் முக்கியமான சில ஆவணங்களை மறைத்தது மற்றும் சட்டவிரோதமாக பயன்படுத்தியது சம்மந்தப்பட்ட வழக்கில் பிடிப்பட்டதாக தெரிவிச்சிருக்கிறாங்க ஒரு விக்டம் அவங்களுக்கு எதிராக சாட்சி சொன்னதால். அதே மாதிரி பார்த்திங்கன்னா 3rd ரிங் ரோட், ஃபேஹா, அதே மாதிரி ரவுதா இந்த பகுதிகளுக்கு இடையேயான 3வது ரிங் ரோட் ரவுண்டு போட்டு வந்து மூடி இருக்கிறதா தெரிவிச்சிருக்கிறாங்க. கடந்த காலங்களில் ஈராக் குவைத் யுத்த நேரத்தில் பிடிப்பட்டு சிறை கைதியாக போனவங்க திருப்பி வரும்போது கொண்டு வந்த பொருட்கள் ஈராக்கில் இருந்து அதை மியூசியமாக வச்சுருக்காங்க. வீடியோட கடைசியில் வருது பாருங்கள். லயன் எக்ஸ்பிரஸ் கார்கோ நம்பகமான கார்கோ. இதோ நீங்களும் தொடர்பு கொண்டு உங்களுடைய கார்கோ பொருட்களை அனுப்பலாம். 90 93 61 67 தொடர்புக்கான இலக்கம் 66 16 84 14. இன்னும் ஒரு இலக்கம் 55 17 27 47. அதே போல் இன்னும் ஒரு இலக்கம் 50 53 79 39. இன்னும் ஒரு இலக்கம் 99 69 84 94. ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நாங்கள் எங்கே வந்திருக்கிறோம் தாத்தா? எங்கே வந்திருக்கிறோம் நாங்கள் இன்றைக்கி? அல்மிஷாயில். நீங்கள் எப்போ ஆர்டர் பண்ணீங்க தாத்தா? நான் இன்றைக்கி ஈவினிங் தான் ஆர்டர் பண்ணேன். இந்த கோடை ஆர்டர் பண்ணீங்க? எனக்கு எமர்ஜென்சியாக இந்த சாமானம் கொஞ்சம் எனக்கு வேணுமென்றதுக்காக வேண்டி இதனால வந்து எனக்கு அவசரமாக இப்போ நைட்டு 10 மணி 10-15 எங்கேயும் ஆகுது. ஸோ அவர் எனக்கு அவசரம் அப்படின்றதுக்காக வேண்டி அவர் எனக்கு பணம் தந்தார். ஸோ இவங்களோட சேவையை பற்றி நீங்கள் எதுவும் கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. அவங்க சொன்ன டைமுக்கு எங்களுக்கு எமர்ஜென்சியாக தேவைன்னு சொன்னால் அந்த டைமுக்கு அவங்க எல்லா சாமானத்தையும் கொண்டு எங்கள்கிட்ட ஒப்படைச்சிடுவாங்க. ஸோ கைஸ், நீங்களாக இருந்தாலும் தாராளமாக எந்த ஒரு பயமும் இல்லாமல் இவங்களோட கார்கோவாக இருக்கட்டும், கார்கோவும் இவங்க செய்கிறாங்க. ஸோ ஜெமியாவும் இவங்கள்கிட்ட இருக்குது, காகில் குக் சிட்டியும் ஒன்று இருக்குது. சாமானமும் நீங்கள் ஆர்டர் பண்ணலாம் தைரியமாக. எந்த ஒரு இதுவும் எதிர்பார்க்காம அவங்க சமூக சேவையை செஞ்சு முடிப்பாங்க. தேங்க்யூ ஸோ மச் தாத்தா. தேங்க்யூ. இந்த தாத்தாவோட ஆர்டர் வந்து இதுதான். நீங்களும் ஒரு 20 கேடிக்கு மேலே ஆர்டர் பண்ணிங்கன்னா நீங்கள் எங்கே இருந்தாலும் பிரச்சனை இல்லை, உங்களோட வீட்டுக்கே வந்து டெலிவரி பண்ணி தருவோம். இன்ஷால்லா இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ, பபாய். இப்போது உங்களுக்கும் குவைத்தில் இருந்து ஏர் கார்கோ மூலம் உங்களுடைய பொருட்களை இலங்கை தாய் நாட்டுக்கு பாதுகாப்பாக அனுப்ப லயன் எக்ஸ்பிரஸ் கார்கோவை இப்போதே அழையுங்கள். 65615177 என்ற தொலைபேசி இலக்கத்திற்கு. معاناة الأسرى الكويتيون صوتا وصورة، هكذا هو المشهد في متحف يوميات أسير كويتي الذي يوثق قصص الأسرى الكويتيين بمختلف فئاتهم في السجون العراقية. فقبل 36 عاما أبطال الكويت الأسرى سطروا ملاحم وطنية من أجل الكويت. هذا المتحف تم إنشاءه ولا تم جمعه بمساعدة الأخوة الضباط اللي كانوا أسرى معنا، ما قصروا، ساعدوني أعطوني وزودوني في المقتنيات اللي كانت موجودة عندهم. القصد منه نبي نحتفظ في هذه المقتنيات ونوثق هذه الحقبة التاريخية اللي لازم ولن ننساها بيوم من الأيام. متحف يوميات أسير كويتي يروي معاناة الأسرى وجمع معظم مقتنياتهم ومشغولاتهم اليدوية. فهناك قطعة خبز عمرها 36 عاما، وراديو صغير لسماع الأخبار، ومسابيح وألبسة من صنع الأسرى، وصور عديدة جسدت صمودهم حتى بزوق فجر التحرير. المتحف يحتوي على صمونة، يحتوي على المسابيح اللي سويناها هناك، يحتوي على الرادو، يحتوي على الكمبل، يحتوي على القصعة، يحتوي على الزديري. طبعا هذه صمونة حقيقية تم يبناها معانا من العراق. هذه الصمونة، هذا الوجبة اللي يتم توفرها يوميا، يعطونا هذه الصمونة هي معك في وقت الفطور وكذلك الغداء وكذلك العشاء. بالإضافة إلى هذه الصمونة هناك صابون الرقي هذا اللي كان معانا، اللي نقوم بعملية غسيل ملابسنا وكذلك الاستحمام في هذه الصابون الرقي.
هنا الكويت أطلقت مدوية على لسان أسرى الكويت في مواجهة المعتدي من قلب السجون العراقية. 36 عاما على الغزو العراقي الغاشم، ولا يزال متحف يوميات أسير كويتي شاهد حقيقي وحي على تضحيات أبناء الكويت الأسرى الذين كانوا في السجون العراقية في عام 1990، وهذه خبزة وصمونة عمرها 36 سنة لا تزال شاهد حقيقي على معاناة وتضحيات الأسرى الكويتيين في السجون العراقية، حتى عاد وطن النهار شامخا أبيا بسواعد أبنائه الكويتيين. فهد التركي، قناة الأخبار. لا يزال التوتر سيد الموقف في الشرق الأوسط، لكن لغات التهديد بدأت في التراجع لتفسح المجال أمام فرصة دبلوماسية حذرة. وبينما كانت المنطقة تترقب ضربات أمريكية جديدة ضد إيران، عاد الرئيس الأمريكي دونالد ترامب إلى المزج بين التصعيد والتهدئة، ملوحا بالخيار العسكري قبل أن يتراجع عنه، مؤكدا أن الاتصالات الإقليمية أوجدت فرصة تستحق منحها الأولوية قبل اللجوء إلى القوة. وفي هذا السياق أعلن ترامب موافقته على إلغاء الهجوم الذي كان مخططا له ضد إيران، موضحا أن قرار جاء عقب اتصالات مكثفة مع عدد من قادات دول المنطقة، وما وصفه بظهور ملامح اتفاق قد يفتح الباب أمام تسوية سياسية. لكن هذا التحول لا يعني انتهاء الأزمة، بل يعكس انتقالها من مرحلة التهديد العسكري المباشر إلى مرحلة اختبار جدية المسار السياسي في ظل استمرار حالة انعدام الثقة بين واشنطن وطهران. وفي موازاة ذلك تتواصل جهود الوساطة الإقليمية، إذ أفادت مصادر مطلعة بأن مسؤولين من دول وسيطة من بينها قطر وباكستان يجرون اتصالات مكثفة مع الجانبين تشمل مبعوث البيت الأبيض ستيف ويتكوف ومسؤولين إيرانيين بهدف احتواء التصعيد ومنع انزلاق المنطقة إلى مواجهة جديدة. ومع تسارع وتيرة الاتصالات الدبلوماسية تبدو أزمة الشرق الأوسط أمام مرحلة اختبار جديدة، ويبقى نجاحها مرهونا بقدرة واشنطن وطهران على ترجمة الرسائل السياسية إلى خطوات عملية تنقل المشهد من إدارة التصعيد إلى إدارة التفاوض. أجرى وزير الخارجية الشيخ جراح جابر الأحمد الصباح اليوم اتصالا هاتفيا مع نائب رئيس مجلس الوزراء وزير خارجية دولة الإمارات العربية المتحدة الشقيقة سمو الشيخ عبد الله بن زايد آل نهيان. وقالت الخارجية في بيان صحفي إنه جرى خلال الاتصال استعراض آخر التطورات الإقليمية وبحث الجهود الدبلوماسية الرامية إلى خفض التصعيد وتعزيز الأمن والاستقرار في المنطقة وضمان سلامة وحرية الملاحة البحرية. أعلن الرئيس الأمريكي دونالد ترامب أن مفاوضات جديدة ستبدأ مع إيران مساء اليوم الاثنين، بعدما علق شن ضربات على طهران مشترطا التوصل إلى اتفاق سريع. وقال ترامب للصحفيين على متن الطائرة الرئاسية: من الواضح أنهم لا يريدون التعرض لهجوم، كانوا على دراية بحجم الهجوم لأنهم رأوا بوادره تتشكل. حاليا ما نقوم به هو التحدث معهم في إطار مفاوضات ستبدأ الاثنين. وأضاف ترامب: هناك اتفاق بشأن مضيق هرمز، وسيكون هناك اتفاق بشأن البرنامج النووي الإيراني.